குவாலிட்டி இன்ஜினியராக இருந்துட்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ப்ளேஸ் ஆகணும்னு நினைக்கிற உங்கள் எல்லாருக்காகவும் தான் இந்த வீடியோ. நம்ம தம்பி ஆஷிக் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் குவாலிட்டி மேனேஜரில் இருந்து சாஃப்ட்வேர் டெவலப்பராக ப்ளேஸ் ஆகணும்னு நம்மக்கிட்ட வந்தார். ஸோ அவர் எப்படி இந்த ஜேர்னியை முடிச்சிருக்காரு, எப்படி ஒரு கம்பெனியில் சாஃப்ட்வேர் டெவலப்பராக மாறி இருக்காரு அப்படின்றத அவரே சொல்லுவார். கேட்டுட்டு வாங்க. Hi friends, my name is Ashik, native Chennai. 2016 mechanical engineer passed out as a quality department work பண்ணிட்டு இருந்தேன். மெக்கானிக்கல் வந்து ஐடி எப்படி மூவ் ஆனேன்னா அதனால காஸ்ட் இன்ஃபோடெக்லேருந்து இது கிடச்சது. ஸோ அது மூலயமா வெங்கட் சாரை வந்து பார்த்தேன். அவர் மூலயமா ஒரு கைடன்ஸ் கிடச்சது. இப்போ நல்லா கோடிங் பண்ணிட்டு இருக்கேன். கோடிங் பண்ணி ப்ராஜெக்ட்ஸ்லாம் முடிச்சுட்டு இப்போ நல்ல கம்பெனி ப்ளேஸ் ஆகிருக்கேன். காஸ்ட் இன்ஃபோடெக்கு நீங்கள் படிக்க வந்தால் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, வாரத்தில் 6 நாளும் நீங்கள் இந்த கம்பெனி ஓனர் கிட்ட படிக்க போகிறீங்க. அவர் தான் உங்களுக்கு டீச் பண்ண போகிறாரு. இவரை பற்றி சொல்லணும்னா HCL ஆஸ்திரேலியாவில் ஒர்க் பண்ணவர் 10 இயர்ஸாக மைக்ரோசாஃப்ட் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவார்டு வாங்கின ஒரே தமிழனும் இவர் தான். அமேசான், இன்டெல், IBM அப்படின்னு ஏகப்பட்ட சர்டிஃபிகேஷன் பண்ணி வச்சிருக்காரு. 24 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்துக்க ஐடி இண்டஸ்ட்ரியில இருக்கு. இவர் மட்டும் இல்லாம ஒரு டெக்னாலஜிக்கும் அந்தந்த சப்ஜெக்ட் மேட்டர்ஸ் எக்ஸ்பர்ட் உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. ஸோ ஆஷிக்கை பத்தி சொல்லணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 2016 பாஸ்ட் அவுட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காரு. சென்னை தான். இவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து எப்படி வந்து ஒரு ஐடியில் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பராக போகணும் அப்படின்ற முழு விவரங்களையும் கேட்டு அவரோட டெடிகேஷன், அவரோட விடாமுயற்சி, ஸோ இதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். அவர் எப்படி ப்ராஜெக்ட் பண்ணுறாரு, ஒவ்வொரு மாடியூல்ஸ் ஃபங்க்ஷனல்ஸ்லாம் எப்படி அவர் ப்ரொசீட் பண்ணுறாரு அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்கும். ஸோ அந்த தெளிவு தான் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாப் கம்பெனியில் சாஃப்ட்வேர் டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்பு கொடுத்துருக்கு. இப்போ அவர் ஒரு சூப்பர் கம்பெனியில் சாஃப்ட்வேர் டெவலப்பராக ப்ளேஸ் ஆகிருக்காரு. ஸோ நீங்களும் காஸ்ட் இன்ஃபோடெக்கில் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூகுளில் காஸ்ட் இன்ஃபோடெக்னு சர்ச் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு ரிசல்ட் பேஜில் castinfotech.com அப்படின்ற நம்ம வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா கோர்ஸ் அப்படின்ற ஒரு பேஜ் போகணும். அந்த பேஜ்குள்ளே நம்ம என்னென்ன கோர்சஸ்லாம் லிஸ்ட் பண்ணியிருக்கோம், நம்மக்கிட்ட என்னென்ன கோர்சஸ் இருக்குது, அதில் என்னென்னலாம் டாபிக்ஸ் நம்ம கவர் பண்ணுறோம், அதுக்கு எவ்வளோ மந்த்ஸ் டியூரேஷன் எல்லாமே நம்ம கொடுத்துருப்போம். அதில் கீழே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா அப்ளை ஃபார் கோர்ஸ்னு ஒரு ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணுறது மூலமா நீங்கள் ஈஸியாக நம்மக்கிட்ட கோர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். அதே இதில் இன்டர்ன்ஷிப் அப்படின்ற பேஜ் இருக்கும். அந்த இன்டர்ன்ஷிப் அப்படின்ற பேஜ்குள்ளே வந்தீங்கன்னா என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு ஓரியன்டாக இன்டர்ன்ஷிப் இருக்குது, வேறு என்னென்ன MBA இன்டர்ன்ஷிப், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கான இன்டர்ன்ஷிப் எல்லாமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இன்டர்ன்ஷிப் எவ்வளோ டியூரேஷன், அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு ஃபார்ம் எல்லாமே இருக்கும். நீங்கள் ஈஸியாக இன்டர்ன்ஷிப்பும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே கீழே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில் எல்லாமே இருக்கும். அவங்க என்னென்ன டொமைனில் ப்ளேஸ் ஆகிருக்காங்க, அவங்க என்ன டெவலப்பராக என்ன இன்ஜினியராக ப்ளேஸ் ஆகிருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயிலையும் கீழே நம்ம கொடுத்துருப்போம். அவங்க என்ன இயர் பாஸ்ட் அவுட், அவங்களோட டெஸ்டிமோனியல்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணியிருக்கோம். என்கிட்ட படிச்சு நேர்மையா வேலைக்கு போன 1000 மாணவர்கள் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க.